வெற்றி 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 நமது. வணக்கம். சிஸ்டத்துலேருந்து வீடியோ எடுத்து வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் வந்து திருப்பூரில் வால்ரஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று வந்து இப்போ ஈஸ்ட் இந்தியாக்கான ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வந்து திருப்பூரில் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவில் அந்த இப்போ துணி போய்கிட்டு இருக்குது. எல்லாருமே காட்டன் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஆரம்பித்த காலத்தில் பாலிஸ்டருங்கிறது வந்து அதாவது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம். திருப்பூரில் வந்து காட்டன் மதம் தான் பண்ண முடியும், டைங்கோ தைக்கிறதோ எல்லா விஷயத்துலையுமே அப்படி இருந்துச்சு. அதை கொஞ்சம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம். அது இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றியை கண்டிருக்கிறோம். எங்கள் தொழிலுக்கு வந்து கண்டெய்னர் சைனாவிலேருந்து பெரிய பெரிய கண்டெய்னராக வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது பார்த்தோன்னா 22 டன்லேருந்து 30 டன் வரைக்கும் வரும். அதில் வந்து ஒரு 1000லேருந்து 1500 தனித்தனி ரோல்கள் அவர் அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுவாங்க. இதை வந்து நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா உட்காந்து என்னும்போது லேபர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திறமையை காட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ நம்ம அதை உட்காந்து எண்ணி கீழே வச்சு திருப்பி பண்ணும்போது திடீர்னு ஒரு 2 இது கம்மியாக இருக்குனாங்கன்னா திருப்பி ரீகவுண்டிங் பண்ணோம். ரீகவுண்டிங் பண்ணும்போது கூட 4 வந்துடும். அதுக்கு ரீகவுண்டிங் பண்ணால் குறையும். அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்ளங்களாக இருந்துச்சு. ஸோ இது சால்வ் பண்ணதுக்காக என்ன யோசித்தோம்னா, சரி நம்ம வந்து இதை அப்படியே அந்த கண்டெய்னர் உள்ளே வரும்போது வெளியிடம் கொண்டு வரும்போது அவங்க நம்ம அதை நம்ப முடியல. இப்போ சிலைமோ ஒவ்வொன்றுக்கு வித்தியாசம் வருது. அப்போ நம்ம இதுலேயே ஒரு வே பிரிட்ஜ் ஒன்று போடலாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ரைஸ் டெக் வே பிரிட்ஜ் அப்படிங்கிறத வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம். அப்போ அதில் ஒரு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு தம்பி வந்தார், ரஞ்சித் அப்படிங்கிறவர். அவரை பார்த்தோன்னே ரொம்ப பேசினார். நானே ரொம்ப பேசக்கூடிய அவர் ரொம்ப பேசினார். சரி, இவர் எதுவும் வேலைக்கு ஆக மாட்டார், உங்களுக்கு ரொம்ப பேசுதா இருப்பா பார்த்தோம். ஏன் ரொம்ப பேசுதா வேலை கொஞ்சம் கம்மியாக செய்வாங்க, ஆனால் அறிவு இருக்கலாம். அதனால சரி யோசிச்சு பார்த்தா இவர் ரொம்ப பேசிகிட்டு இருக்காருப்பா, அவர் எப்படி செய்ய போகிறான்னு தெரியல, வேறு 2-3 நேரம் பாருங்கன்னு பார்த்தோம். ஆனால் என்ன அவருடைய முயற்சி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதாவது திருவள்ளுவர் சொல்ல முயற்சி எழுச்சி முயற்சி ரொம்ப எடுத்தோடனே பார்த்தா அவர் ரொம்ப பேசுறது முயற்சியும் எடுக்கிறாரு. அப்போ ஏதோ கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அவுட்டை இருக்கலாம். சரி அவர் வந்து பார்க்க சொல்லுப்பான்னு கொட்டேஷன் கொடுத்தா ரேட்டு வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பயம் வருது, ரேட்டு காம்படிட்டிவாக சர்வீஸ் எப்படி கொடுப்பாரு, தப்பாக கொடுத்துட்டாருன்னா போச்சுது. ஏன்னா நம்ம வந்து இது புதுசு, சரி ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நமக்கு தொழில் நுணுக்கங்கள் தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப கிளாரிஃபிகேஷன் கேட்டோம். இவர்கிட்ட கேட்கும்போது சைமல்டேனியஸாக ஒரு 10-15 பேர்கிட்ட உள்ள என்ன போடுவீங்க, அதில் என்ன இரும்பு யூஸ் பண்ணுவீங்க, அந்த பேலன்ஸ் அது என்ன வைப்பீங்க, அது என்னென்ன பிராண்டில் வருது, அதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவர் கொஞ்சம் என்ன பண்ணார்னா, நான் ஒரு பாலிஷ் வச்சுனா அதான் அவர் பண்ணார். கஸ்டமர் வந்து எஜுகேட் பண்ணணும். நம்ம அதில் என்னென்ன தப்புலாம் பண்ணுவாங்க, அது எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா சொல்கிறது ஒன்று சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு சின்ன இதில் வந்து அது ஒரு 10-10-10லேருந்து ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட்டு. ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து அவங்களால குறைஞ்சதை வைக்கலாம். அது வச்சுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 10 லட்சமே வேஸ்ட் ஆயிரும். வைக்கக்கூடியது வந்து ஒரு பேலன்ஸ் வைக்கிறாங்க, ஒன்று வந்து ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. இன்னொன்று வந்து ஒரு 9,500 ரூபாய்க்கு இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதில் நான் கொஞ்சம் அந்த தொழில் பண்ண அனுபவங்கள் இருந்ததுனால எல்லா ஃபீல்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்ட்டு அப்போ அந்த தரத்தில் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். நீங்கள் வைக்கிறது என்ன கம்பெனி வைப்பீங்க, அதுக்கு என்ன கேண்டி, இதுக்கு முந்தி எங்கெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டோம். ஸோ அவர் சொன்னதில் ஓரளவுக்கு திருப்தி வந்துச்சு. திருப்தி வந்தாலும் நம்ம வந்து என்னென்னா எண்டு வரைக்கும் போனால் என்ன சொல்லுவோம், ஒருத்தர் பேச்சுத்திறமை சரியாக இருக்கலாம், சொன்னோடனே நம்பிடுவோம். திருப்பி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் கடைசி வரைக்கும் பார்க்கணும். நம்பிட்டோம்னா அப்படி டக்குன்னு விட்டுற முடியாது. ஏன்னா புது அவங்க வந்து ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நம்பிட்டோம்னா லாங் டைமில் வந்து போகும்போது நம்ம அவரை நம்பி விடலாம். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்டெப்பாக பண்ணி பார்த்தோம். ஸோ ஒரு நம்பிக்கை கொஞ்சம் இருந்துச்சு. சரி சொன்னால் அட்வான்ஸ்லாம் தரதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்களே பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக கொண்டு அட்வான்ஸ் கொண்டு ஓடி போயிட்டாங்க, நாமும் பண்ணாலும் அலைய முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப நாங்கள் இருக்கோம், எங்கள் மேலே நம்பிக்கை தான் கொடுக்குறோம். ஸோ அவர் எல்லாத்துக்குமே எப்போ செலவுகளை நம்ம கண்டுபிடிக்கலான்னா, அவன் பணத்தை முதல்ல போடுறான்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன், கொஞ்சம் நேர்மையாக பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அவன் பணத்தையே போட மாட்டான், எல்லாம் நீங்களே கொடுங்க நான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னான்னா அவன் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், ஒன்று இல்லை அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இன்னொன்று ஏமாற்றலாம். இதெல்லாம் சிலது நான் சொல்லுறது 100க்கு 100 உண்மை இல்லை. இதெல்லாம் ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம வந்து நமக்கு முடிஞ்ச நிறைய வாய்ப்புகளை வந்து கரெக்டாக பயன்படுத்தாத அந்த வெற்றி வந்து கொஞ்சம் ரீச்சபிளாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஸ்டெப்லேயும் அவர் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த வே பிரிட்ஜ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இது இன்னைக்கு வரைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இடையில வந்து அவரே சர்வீஸ் கொடுத்தா நான் வந்து ஒரு 5-6 வருஷம் நமக்கு சர்வீஸ் கொடுப்போம்னாரு. அது மாதிரி அதில் ஃபால்ட்டு வரல, சர்வீஸ் கொடுக்குறது ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து சர்வீஸ் வரதை பற்றி எதுவும் நம்ம குறைகள் சொல்ல வேண்டாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எதுக்கு இது சொல்ல வந்தோம்னா, எங்கள் தொழிலை பற்றி நான் அதிகம் பேசணும். பட் இது வந்து இந்த வீடியோ அவர் இதுலேயும் வீடியோவில் போட போகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் வந்து ஒரு வளரும் லெவலில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. நான் வந்து அவர்கிட்ட காசு வாங்கிட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, ப்ராக்டிக்கலாக இருக்காரு. அதே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது ரேட்டு வந்து என்னன்னா எனக்கு நல்லது பண்ணியிருக்காரு, உங்களுக்கு நல்லது பண்ண வராங்கிறது நீங்கள் நடக்கிறத வச்சுருக்கு. அதாவது சொல்ல ஆடுற மாட்டை ஆடிக்கிறனோ பாடுற பாடிக்கிறங்கிற மாதிரி அவர் நல்லவர் தான். நீங்கள் நல்லவளாக கரெக்டாக இருந்து அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு விடணும். ஒருவேளை ஒரு காஸ்ட்டோடு ரொம்ப குறைச்சி கேட்குன்னா அவரே தப்பு செய்யறதுக்கு சூழ்நிலைக்கு வந்துருப்போம். உதாரணத்துக்கு ஒரு பொருள் வந்து
ஒரு 10,000 ரூபாய்க்கு இது ஆகும்னா நம்ம அது வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 5% 1% லாபம் கொடுக்கலாம். அதை வந்து நட்டத்தில் கேட்கும்போது அவரால் பண்ண முடியாது. அதை பிஸ்னஸ் விட முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸை விடுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஏதோ ஒன்று அடுத்தவன் பண்ணவே அந்த ரேட்டுக்குள்ள முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட மெட்டீரியலை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால நட்டம் பண்ண முடியாது இல்லையா. நம்ம மெட்டீரியல் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் அந்த தரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அவர் நல்லா என்னை பொறுத்தளவு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு நானும் அதுக்கு ஈக்குவலாக அவருக்கு டஃப் கொடுத்தோம். அவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லாம் செக் பண்ணோம், கரெக்டாக இருக்குதா, இதுதான் போடணும், அது மானிட்டர் பண்ணிக்கிட்டு வந்து அதுக்கு பில்லு காப்பியை கொடுங்க, அது என்ன பேர் போட்டுங்க எல்லாம் பண்ணோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட பண்ணும்போது நீங்களும் பண்ணும்போது இது மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அதுக்காக டைம் இருந்துச்சுன்னா அதனால் அவர் நம்பலாம். எனக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு அந்த நல்லது பண்ண வைக்கப்படுது உங்களுடைய திறமையை வச்சு நல்லா பண்ணுங்கள். நல்லா இருக்குது. அந்த மிஷின் நல்லா தான் ஓடிட்டு நினைக்கிறேன். என்ன சார் வாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. என்னை பார்த்து சில வார்த்தைகள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்னால் முடிஞ்ச செயலை செஞ்சுருக்கேன். அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. ரொம்ப நன்றி. மேலும் உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் மேலும் வளர உங்களுடைய வாழ்த்துக்களும் எனக்கு கண்டிப்பாக தேவை. ரொம்ப நன்றி. உங்களுடைய முயற்சி ரொம்ப நல்லா இருக்குது. உழைப்பும் இருக்குது. இன்னும் உழைப்புன்னு வந்து திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இன்னும் எவ்வளோ உழைக்க முடியுமோ இன்னும் மேலே போகணுன்ட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா வளர்ச்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நிச்சயமாக பெரிய லெவலுக்கு போகலாம். கண்டிப்பாக இன்னும் நேர்மையாக இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நேர்மையாக இன்னும் உழைப்பு கூட எவ்வளோ இது வந்து அது இன்னும் அடுத்த ஸ்டெப்பு அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு முடிவு கிடையாது. வளர்ச்சி போய்கிட்டே இருக்கும். பெரிய வளர்ச்சி.